ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு இது மேடம், அது எனக்கு தெரியாதுன்னா. நான் சொல்றேன். சாருமதி சோத்துல விஷத்தை கலந்துட்டு மீதியை உன் ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்க, கரெக்டா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க, இத நான் வைக்கல. நீ வைக்காம உன் ரூம்ல யார் வந்து வச்சிருப்பா? என்ன ஆதிரா, எப்படி இது? அம்மா, எனக்கு தெரியலம்மா. இத நான் பார்க்கவே இல்லம்மா. மேடம், இவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டு இப்ப நல்லா போய் சொல்லிட்டு இருக்கா. ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட? இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ தப்பு இருக்கு. சார், ஆதாரம் கேட்டீங்க, கிடைச்சிருச்சு. மோட்டிவ், காரணம் எல்லாம் கிளியரா இருக்கு. கோர்ட்ல சாருமதி உங்க ஒய்ஃப்னு சொன்னதை இவங்களால ஏத்துக்க முடியல. அந்த பகையில இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இத செய்யல. என்ன நம்புங்க, நான் இத செய்யல. ஏய் சாரு, என்ன பழி வாங்குறதுக்காக நீ இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க. பாவி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய், நீ திருந்தவே மாட்டாதிரா. மேடம், நீங்க உங்க ரூட்ல விசாரிச்சாதான் அவ உண்மையெல்லாம் கக்குவா. சாரி சார், உங்க ஒய்ஃபை நான் அரெஸ்ட் பண்றேன். ஐயோ திருமாரா. ஏ சாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஆதிரா கையால தானே சோறு வாங்கி திங்கிற. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லல. ஆதிராவை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க நடங்க. ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், ரூம்ல விஷ பாட்டில் இருந்தா ஆதிரா குற்றவாளி ஆயிடுவளா? சார், சாருமதி சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல சார்? சாருமதி என்ன ரொம்ப யோகியமா? கொலை பண்றவங்க அதை தற்கொலை மாதிரி செட் பண்ணிட்டு போனதை நம்ம பார்த்தது இல்லையா? கொள்ளை அடிச்சுட்டு டைவர்ட் பண்றதுக்காக சம்பந்தம் இல்லாத சாட்சிகளை விட்டுட்டு போறது இல்லையா? சார், அது வந்து இது ஏன் நீங்க அப்படி பார்க்க கூடாது? சார், அப்ப ஆதிரா இந்த குற்றத்தை செய்யலன்னு சொல்றீங்களா? ஆதிரா தான் செஞ்சான்னு உறுதியா உங்களால சொல்ல முடியுமா? சார், கிடைச்சதை வச்சுதானே நான் என்கொயரி பண்ண முடியும். சரி, ஆதிராவை எங்க கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ண போறீங்க? ஸ்டேஷன்ல தான் சார். ஆமா, நீங்க அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் சார். ஓகே, அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற போலீஸ்காரன் தான். இத்தனை நாள் ஆதிராவோட வாழ்ந்து எனக்கு தெரியாதா யார் எதை செஞ்சிருப்பாங்கன்னு? ஆதிரா தப்பு செய்ய மாட்டா. கொஞ்சம் இருங்க. மா, ஐயா, இங்க வாங்கல. தோ வரங்க. யாரு குற்றவாளி நீ பார்க்க தானே போற? இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு போட்டோவை சென்ட் பண்றேன். நீங்க உங்க கான்ஸ்டபிளுக்கு சென்ட் பண்ணி அவங்கள போய் விசாரிக்க ஓகே சொல்லுங்க. சார்.
அனுப்பிட்ட பாருங்க. கான்ஸ்டபிள் போட்டோ அனுப்பிருக்கேன், madam. செக் பண்ணிட்டு வாங்க. Okay. ஒரு ஏசிபிக்கே கிரைம் சொல்லி தரியா? விசாரிச்சுட்டு வரட்டும், அப்புறம் இருக்க உனக்கு. நான் வாங்கின கடையில போய் விசாரிச்சா நம்ம சிக்கிருவோமே. மேடம், என்னாச்சு மஞ்சு? கடையில விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன் மேடம். என்ன சொன்னாங்க? இந்த சாருமதி தான் வந்து பாய்சன் வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். அடி கொலகாரி பிசாசு. ஏய், நீ பண்ணிட்டு யார் மேல பழிய போடுற? உன்ன அம்மா இருமா. விடுங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. என்ன சாருமதி இது? ஆதிரா சோத்துல விஷம் வச்சான்னு சொன்னீங்க, ஆனா அந்த விஷத்தை நீங்க தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே விஷத்தை வச்சுக்கிட்டீங்களா? ஐயோ மேடம், எல்லாரும் போய் சொல்றாங்க மேடம். ச்சே, நிறுத்து. யாரு போய் சொல்றா? நீ செய்யறத ஃப்ராடு, சதி, கிரிமினல். இதுல அடுத்தவங்கள வேற சொல்றியா? நல்ல வேலை, இவர் மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கலனா இன்னொரு என் கையில விலங்கு மாட்டிருப்பாங்க. நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? என்ன மேடம் இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.